இன்னைக்கு நம்ம ரவி மோகன் பத்தி தான் பேச போறோம். இப்போ ரவி மோகனுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுக்கு முழு காரணமே கெனிஷா தான். இதை ரவி மோகனே பல இடங்களில் வெளிப்படையாக பேசியிருக்கார். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ரவி மோகன் மாத்தி பிரிவுக்கு கெனிஷா தான் காரணம்னு சில வதந்திகள் பரவுச்சு. அப்போ ரவி மோகன் ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோல கெனிஷா என் ஃபேமிலியை பிரிக்க வரல, அவங்க என் மனநல ஆலோசகர், தெரபிஸ்ட். எனக்கு ஒரு கஷ்டமான சூழல்ல அவங்க கை கொடுத்து உதவுனாங்க, அவங்க ஒரு நல்ல நண்பர்னு வெளிப்படையா சொன்னார். சமீபத்தில் ரவி மோகன் ஒரு புது தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியிருக்கிறார். ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு பேரு. அந்த நிகழ்ச்சியில அவர் ரொம்பவே எமோஷனலா பேசினார். அப்போ கெனிஷா எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொன்னார். நான் ஒரு கஷ்டமான நிலையில இருந்தப்போ கடவுள் ஒரு மனுஷன் ரூபத்துல எனக்கு பரிசா கொடுத்தது கெனிஷா தான்னு சொன்னார். அந்த நிகழ்ச்சி மொத்தத்தையும் கெனிஷா தான் ஒருங்கிணைச்சார்னு சொன்னப்போ ரவி மோகன் கண்கள் கலங்கிடுச்சு. எனக்காக இவ்வளவு பண்ண யாரும் இல்லைன்னு கூட சொன்னார். கெனிஷாவை மதிச்சா தன்னை மதிச்ச மாதிரிதான் அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்வுக்கெல்லாம் அப்புறம் இப்போ கெனிஷாவும் ரவி மோகனும் ஒன்னாதான் எல்லா இடத்துக்கும் போறாங்க. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ல கை கோத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் திருப்பதி கோவிலுக்கு ஒன்னா போயிருந்தாங்க. அந்த போட்டோஸும் வீடியோக்களும் பயங்கர வைரல் ஆச்சு. ரவி மோகனுக்கு கெனிஷா ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.